திமுக பார்க்க வேண்டியது, அது எப்படா நீ மட்டும் 20 வருஷமாக முதலமைச்சராக இருக்க, என்னால் 5 வருடம் ஒரு நாள் கூட இருந்ததில்லை, எங்கள் அப்பாவாலேயே 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை. மற்ற மாநிலங்களில் ஓட்டை வந்து துச்சமாக மதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டினுடைய மதிப்பு 20,000 ரூபாய் திமுக மட்டும் கொடுக்கும். திமுக இவர்களை பணம் கொடுத்தோ போதை ஏற்படுத்தியோ எங்களை கூட்டு கொடுத்தோ வாக்குகளை வாங்கும். அவர்கிட்ட ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை கொடுங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். எனுமரேஷன் ஃபார்ம்லையும் பின்னாடி தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் இருமொழி கொள்கையில தான் எழுதிருந்து, இந்தியில ஒன்றும் எழுதல. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. ஒரு டவுட் கூட கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. படித்த லட்சணம் அது. ஸ்டாலின் சொல்லல. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ்ஐஆர்ல தமிழகத்துல மொத்தமாக 97,37,382 பேர், அதாவது 15.18% வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தீவிரமாக யாருடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டிஎம்கே வந்து அந்த விடுபட்டவர்களை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன 17%ங்கிறது 6 கோடி வாக்காளர்கள் இருந்தா இல்லை 4.5 கோடி வாக்கு போட்டவங்கள்ல இருந்தா? மொத்தமான 5 லட்சம் இப்போ இருக்காங்க முன்னாடி போட்டதுல இருந்து. ஸோ 6 கோடியினுடைய நீக்கம் வந்து 97 லட்சம்னு சொன்னால் 12% தான். 5 கோடியிலேருந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்ததுன்னா அதனுடைய கதை வேறு. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று புரியணும். 100 பேருக்கு வாக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வச்சுக்கோங்க. 100 பேருக்கு இருக்குது. 70 பேர் தானே ஓட்டு போடுறீங்க. 24 ஓட்டு போட்டது சராசரி 70% தானே. போன தேர்தலை விட 3% கம்மி. அப்போது 2021 ஓட்டு போட்ட கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட 2021 எடுத்துக்கிட்டால் கூட 73% தானே. அப்போ நீக்கப்பட்டிருக்க வேண்டியது 27% இருந்திருக்கணும் இல்லையா? நம்பர் 1. அப்படி இல்லை. ஏன்? பல பேரால் வாக்களிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். அன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அல்லது பெரியவங்களை பார்த்துக்கணுன்னு இருக்கலாம், வர முடியாமல் இருந்திருக்கலாம். அவங்க வாக்கு அந்த தொகுதியில் இருக்குது, ஆனால் அவங்க போடலை. இது ரஃப்லி ஒரு 10லேருந்து 15% இருக்கும். அதுக்கு நான் இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன் அப்புறம். அப்போ 73 + 15 88. அப்போ நீக்கப்பட்டிருக்க வேண்டியது 12%, நீக்கி இருக்கிறது 12%. 6 கோடியிலேருந்து கணக்கு எடுக்கலாம், 5லேருந்து எடுக்காதீங்க, அது தப்பு. 5 கோடி பேர் இன்னைக்கு ஓட்டு போடலாம், அதான கதை. அப்போ அது 85 தானே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்கேயாவது தப்பு நடந்ததான்னு கேட்டால் இல்லை. என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்கு. இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், 2-3 இடத்துல வாக்கு இருந்தவங்க, மாப்பிங் இருக்குது, QR கோடு இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுனால எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்காம விட்டவங்க இவங்க தான். இதில் என்ன வருத்தம் இருக்குது? இதில் எங்கே தவறு வரும்? இதில் யாரை வந்து இவர் சேர்க்க சொல்லுவார்? ஸ்டாலின் ஐயா இறந்தவர்களையோ புலம்பெயர்ந்தவர்களையோ 2 இடத்துல ஓட்டு இருக்கிறவங்களையோ QR கோடு மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்களை எப்படி கொண்டு வந்து அவர் சேர்ப்பார்? ஏன்னா முன்னாடி இந்த எஸ்ஐஆர் வந்ததுலேருந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டு தானே, பாஜக அவங்களுக்கு சாதகமான வாக்குகளை வச்சு அந்த மாதிரி விளையாடும். அதனோட ரிப்ளிகா தான் பார்த்தோம் பீகார்ல. எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே பாஜகவுடைய வெற்றியும் தானே அவங்க வைக்கிற அக்யூசேஷன். எஸ்ஐஆர் வந்தது பிஜேபி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது ரெண்டும் நடந்தது. நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க, ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி ஆயிருக்காரு. ரெண்டும் நடந்தது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. நான் சொல்லட்டுமா, எங்கள் அம்மா அமெரிக்கா போனதுனால தான் ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி ஆனார்னு சொல்லட்டுமா? எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது, தேர்தல்னு ஒன்று நடந்தது, வெற்றி பெற்றாங்க. திமுக பார்க்க வேண்டியது, அது எப்படா நீ மட்டும் 20 வருஷமாக முதலமைச்சராக இருக்க, என்னால் 5 வருடம் ஒரு நாள் கூட இருந்ததில்லை, எங்கள் அப்பாவாலேயே 5 வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை, நீ மட்டும் எப்படி இருக்கேன்னு ரொம்ப நொந்து போய் ஜெலுஸ் எல்லாம் சாப்பிட்டு பொறாமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதுவே ஒழிய 2த்துக்கும் 1த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நாளைக்கு இங்கேருந்து திரும்ப யாரையாவது சேர்ப்பாங்க. எப்படி சேர்ப்பாங்க? 100 பேருக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க, 12 திரும்பி வரல. அதனால தான் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அதான கணக்கு. வேறு இதுலையா நீக்க முடியுமா? 100 பேருக்கு நான் பேப்பர் கொடுத்தேன், 12 பேருடைய பேப்பர் எனக்கு திருப்பி வரல. அதுதான் இந்த 97 லட்சம் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டுகளில் வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க, எலெக்ஷன் டைம் எல்லாருமே வந்து இங்கே ஓட்டு போடுறது கிடையாது. ஏன்னா வருடத்தில் ஒரு விடுமுறை அப்படின்ற டைம்ல இருக்கும்போது, ஸோ ஒரு எலெக்ஷன்ல வந்து நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் தேர்தல் போடலன்னா நம்மளோட கார்டு வந்து இதாயிடும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ வெளிநாடுகளில் இருக்க பலரும் வந்து பல வருடமா இங்கே ஓட் போடாமல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எந்த கணக்கு நடிப்பு? 2 பதில் அதுக்கு. முதல்ல ஒரு பதில் சொல்லிட்டேன், 2வது பதில் இப்போ புதுசாக சொல்கிறேன். 100ல் 12% பேர் இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள்,
QR கோடில் இருக்கிறதுனால மாட்டிப்போங்கிறதுனால 4 ஓட்டு இருந்ததில் 3 ஓட்டு காட்டாமல் போனவர்கள். அதான கணக்கு. 12%. ஓட்டு போடுறது எத்தனை பேர்? 70 தானே. 21 சேர்த்தாலும் 73 தானே. அப்போ இந்த வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து இங்க ஓட்டு போயிருக்காது. அவங்க வெளிநாட்டில் போய் குடியுரிமை பெற்றிருந்தா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போயிடும். அப்ப கூட அவங்களே சொன்னாதான் ஓட்டு போகும். அப்ப கூட அவங்க போய் பாஸ்போர்ட்ல ஊருக்கு போய் திருப்பி வராம இருக்காங்களான்னு பார்த்துருப்பாங்க. 100 பேர் வெளிநாட்டுக்கு போனாங்க, 88 பேர் திரும்பி வந்திருக்காங்க, 12 பேர் வரலைன்னா அது காரணம் கேட்பாங்க. இல்லைன்னு தெரிஞ்சு அவர் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா நீக்கிடுவாங்க. ஸோ இவன் 100, 73, 12 மீதி இருக்கிற அந்த 15க்குள்ள வர்றவங்க தான் நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள். உதாரணத்துக்கு எதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வந்து வேற ஊர்ல போய் குடுத்தனம் நடத்துறேன். அப்போ வெளியூர்ல போய் நான் வந்து அங்க வாக்கு வாங்கிட்டேன், ஆனா இந்த வாக்கை நான் கேன்சல் பண்ணல. நான் கேன்சல் பண்ண கொடுத்தேன், நீங்க எடுக்கல. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா எனக்கு எஸ்ஆர் ஃபார்மே வந்திருக்காது. இங்க நான் பிறந்த வீட்டில் எனக்கு வந்திருக்காது. எனக்கு எஸ்ஆர் ஃபார்ம் வந்திருக்கு, நான் திருப்பி கொடுக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் போயிடுறேன். ஸோ இது யதார்த்தமா நடக்கக்கூடியது. கல்யாணம்னு நடக்கும், இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் ஆவாங்க, அல்லது வேலைக்குன்னு போவாங்க, இங்கிருந்து அங்க போய் பர்மனெண்ட் ஆயிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரேஷன் கார்டை மாத்தணும்னா நீங்க கேஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வாங்கணும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். அப்போ உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்கு, நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்க போய் ரேஷன் கார்டை வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எஸ்ஆர் ஃபார்ம் 2 இடத்துலையும் வந்தது. 2 இடத்துலையும் வந்தது வச்சுப்போம். நீங்க அங்கேயும் வந்து ஆதார் கார்டை வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நீங்க வாங்கிட்டீங்க. 2 இடத்துலையும் வந்தது. ஒரு இடத்துல நீங்க ரிட்டர்ன் பண்ணல, அப்ப என்னாச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, கேன்சல் ஆகாம போகும். ரொம்ப யதார்த்தமா பார்க்க வேண்டிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இரண்டாவது, இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து ஓட்டு போட்டா என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்விக்கு, யாருக்கெல்லாம் எஸ்ஆர் ஃபார்ம் வந்தது? 100 பேருக்கு வந்தது. ஆனால் உங்க வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. அட்ரஸ் வந்து அங்க இருக்கு, ஓட்டர் ஐடி இந்த இடத்துல இருக்கு. ஓட்டர் ஐடி வச்சு எனக்கு எஸ்ஆர் ஃபார்ம் வந்தாலும் நான் போய் என்ன பண்ணணும்? அங்கே போய் அட்ரஸை மாற்றிட்டு வரணும். உங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, ஐயா நீ குடிபெயர்ந்து வேற இடத்துக்கு போயிட்டேங்கிறத இன்னும் நீ சொல்லலை, சொன்னதை நான் இன்னும் கன்சிடர் பண்ணலை, அப்போ திரும்ப வந்து சொல்லுன்னு சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ அதே மாதிரி கள்ள ஓட்டு வந்து அதிகமாக போடுறது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டு, இனிமே வந்து அவங்களால கள்ள ஓட்டு போட முடியாதுன்றதுதான் எஸ்ஐஆர் மூலம் அப்படின்ற தவறான கருத்து, ரொம்ப தவறான கருத்து. காரணம் என்னன்னா, நீக்கப்பட்டது அந்த 12% தான். நான் திரும்ப சொல்றேன் இல்லையா, 6 கோடியில 1 கோடி பேர் 95, 93, 94 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அது 12% தான். யார் அவங்க? எஸ்ஆர் ஃபார்மை திருப்பி கொடுக்காதவங்க. ஏன் கொடுக்கல? ஒன்னா எனக்கு வரல, வந்ததை நான் கண்டுக்கல, இல்லைனா செத்து போயிட்டேன், இல்லைனா நான் புலம்பெயர்ந்தேன், இல்லைனா 4 இடத்துல ஓட்டு போட்டுருந்தேன், 3 இடத்துல நான் கொடுக்காம விட்டேன். இவ்வளவுதானே வராம இருந்திருக்கும். இல்ல இப்போ கள்ள ஓட்டு அப்படின்றது பர்சன் இருக்காங்க, ஆனா ஓட்டு போட வரல பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன். அது எப்போதுமே நடக்கும். அது எப்போதுமே நடக்கும். பொதுவா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அபத்தமான குற்றச்சாட்டு நடந்தது, ஆனால் அபத்தமான குற்றச்சாட்டு. அவர் போய் என்ன பண்ணிருப்பாரு? விசி கணேசன் தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அவர் சிவாஜி கணேசன் ஓட்டு போட்டிருந்தா, அதாவது அவருக்கு பதிலாக வேற ஒருத்தன் போனான் இல்லையா, சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு பதிலாக வேற ஒருத்தன் போய் ஓட்டு போட்டான்ல, ஒரு அயோக்கியன். அவன் பேர் என்ன? அவன் என்ன சொல்லியிருப்பான்? விசி கணேசன் சொல்லியிருப்பான். இவன் பார்த்து விசி கணேசன் போட்டிருப்பாங்க. பின்னாடி நம்மால் வர்றாரு சிவாஜி கணேசன். என்ன பண்ண முடியும்? உங்க பேரு அங்க என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நடக்கும். நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னாதான் தப்பு. சிவாஜி கணேசன் ஐயா வந்து உங்க ஓட்டு, அவர் ஓட்டு யாரோ போடாம விட்டு, ஆனால் இங்க உங்க பேர் இல்லைங்க அப்படின்னு கமலஹாசனுக்கு சொன்னாங்க இல்லையா, உங்க பேர் இல்லைங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி நடந்தால்தான் தப்பு. அதை திருத்தறதுக்கு தானே எஸ்ஐஆரே வந்திருக்கு. ஸோ உதாரணங்களை ரொம்ப ஈஸியா யோசிச்சு பாருங்க. இவர்கள் கள்ள ஓட்டுங்கிறது எப்படியுமே நடக்க போகுது. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாக்கு அடுத்தவனுக்கு போகும். நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கக்கூடிய தகுதி இருந்து அரிசி வாங்கவில்லை என்றால் அந்த அரிசி கள்ளக்கடத்தலில் கேரளாவுக்கு போகும். கேரளா மாதிரி காட்ஸ் ஓன் கண்ட்ரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மணலை தமிழ்நாட்டிலேருந்து திருடுவாங்க, அரிசியை தமிழ்நாட்டிலேருந்து திருடுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய வெறிநாய்கள் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறை மருத்துவ கழிப்பறையெல்லாம் இங்கே அனுப்புவாங்க. ஆனால் கேரளா மட்டும் ரொம்ப சுத்தமான ஒரு மாநிலமாக இருக்கும். இது ஒரு ஆங்கிளில் பார்த்தா அயோக்கியத்தனம். நான் சொல்ல புரியுதா? ஸோ இந்த என்டையர் எஸ்ஐஆர் ப்ராசஸே, இன்னொன்னு சொல்றேன், இந்த எஸ்ஐஆர் நடக்கலைன்னாலுமே தேர்தல் ஆணையம் சம்மரி ரிவிஷன்ங்கிற பேர்ல ஒரு மாநிலத்திலையும் நீக்குவதை நீக்கி கொண்டுதான் இருக்காங்க. அப்படித்தான்
30,000 பேர் தென் சென்னையிலையும் 1,00,000 பேர் அண்ணாமலை தோக்கணுங்கிறதுக்காக நீங்க நீக்கல. பாவம், அண்ணாமலை தோத்துறணுங்கிறதுக்காக நீங்க நீக்கல. மிடில் கிளாஸ் ஓட்டெல்லாம் தூக்கிடுறான்ட்டு நீங்க எதுவும் சொல்லல. ஆனால் மிடில் கிளாஸ் ஓட்டெல்லாம் தூக்கினாங்க, அண்ணாமலை தோத்து போயிட்டாரு. ஆனால் அப்படி நடந்தது நான் சொல்லல, சம்மரி ரிவிஷன்ல போச்சுன்னு தான் நான் சொல்றேன். அப்ப அதை உங்களுக்கு சரி பண்ணுமா மாட்டோமா? ஏன் நான் வந்து எதை வைத்து கொண்டு உங்களுக்கு எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன்? போன முறை நீங்கள் ஓட்டு போட்டதை வச்சு தான் கொடுக்குறேன். உங்கள் வாக்கு இருந்ததை வைத்து கொடுக்குறேன். நீங்க போட்டீங்களா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. உங்கள் வாக்கு இருந்ததுன்னு நான் கொடுக்குறேன். அப்ப நீங்க திருப்பி ஒழுங்கா ஃபில்அப் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி கமிங் பேக். இப்போ நிறைய பேருடைய பேரோ லிஸ்டோ அதுல இல்ல அப்படின்னா நீங்க வந்து பார்க்கணும் என்ன அப்படின்றது வெரிஃபை பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு புரிதலோ இதோ இருக்காது அப்படின்றப்போ அவங்க பேர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ காரணத்தினால தேர் அலைவ் ஆர் பீயிங் ஹியர் அப்படின்றட்டும் அந்த பேர்கள் வந்து விடுபடாதா? நினைத்து கொண்டிருப்பேங்கிறது தவறு தானே? இல்ல, சில சாமானிய மக்களுக்கு அதனுடைய இது தெரியாது. சாமானிய மக்களுக்கு தெரியலன்னா கட்சியில் இருக்கக்கூடிய காரியகர்த்தாக்களோ பூத் ஏஜென்ட்ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய தேர்தல் உறுப்பினர்களோ என்ன பண்றாங்க? அவங்க போய் பார்த்துருப்பாங்க இல்லையா? அட்ரஸ் அவங்க கிட்ட பூத் ஸ்லிப் இருக்கு, அந்த இடத்துல அவங்க பேர் இல்லை. ஆனால் இங்கே போனால் விஜயராகவன் சொல்கிறான் என் ஓட்டு இல்லைங்கன்னு சொல்கிறான். ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எப்போ சொல்ல போகிறான்? ஜனவரி மாதம் முதல் வாரத்துலையோ 2வது வாரத்துலையோ சொல்லுவான், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, வாங்க அதில் ஃபில்அப் பண்ணி முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். கொடுக்கப்படும், சேர்க்கப்படுவாங்க. பொறுப்பு என்னுடையது, என்னுடைய பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்கிறாங்க, 2 நாள் வைக்கிறாங்க, சனி ஞாயிறு 2 நாள். ஒரு ஸ்கூலில் உங்கள் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்கூலில் அந்த ஃபார்மை புக்கை வச்சுட்டு உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்கிறாங்க. பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது தானே. நான் அலட்சியமாக இருந்தால் யார் தப்பு? அவனை விட்டுருங்க. அன்றைக்கி வேலைக்கு போயிருக்கான், அன்னடங்காட்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அக்கா தங்கைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அப்போது இந்த தேர்தல் பணியில் இருக்காங்கல்ல ஒரு கட்சியில், திமுகவில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அதை அதிமுக சரி பண்ணணுமா வேண்டாமா? பிஜேபியில் இருக்கிறவங்க சரி பண்ணணுமா வேண்டாமா? அப்போ சரி பண்ணலைன்னு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லைங்க, அன்னதானம்னு ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. எனக்கு உண்மையிலே இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சோறு போடுறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் நான் பெரிய பணக்காரன், ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அன்னதான கூப்பனுக்கு நான் ட்ரை பண்ணுவேனா மாட்டேனா? இதில் ஏதாவது தவறு இருக்கா? எனக்கு ஏன் கூப்பன் கொடுக்கலன்னு கேட்கறதுல ஏதாவது தவறு இருக்கா? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணுறதுக்குன்னு போகிறீங்க, 110 பேருக்கு மட்டும் கூப்பன் கொடுத்துட்டு நாளைக்கு வாண்டுருவான். நாளைக்கு போவீங்களா போகாமல் இருப்பீங்களா? போவீங்கல்ல. நல்லா படித்த பொருளாதார நிபுணர் தேவை இருக்கு அப்படின்னு நம்ம போறோம். தேவை உங்களோடது, கடமைன்னு எடுத்துக்கணும். வாக்கு என்பது என்னுடைய உரிமைன்னு எடுத்துக்கணும். அதுக்கு தேர்தல் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய நகையை நான் திருடிட்டேன், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, போலீஸ் எப்படி என்ன பிடிக்கும்? நான் சொல்ல புரியுதா? எனக்கு வேலை இருந்ததுங்க, என் நகை போனதே எனக்கு தெரியாது. இதோடைய அவேர்னஸும் தேவையும் இருக்கு. ஆனா ஓட்டு அப்படின்றது பலரும் அந்த அளவுக்கு ஒரு இதா பாக்குறது இல்லை அப்படின்றது. தமிழ்நாட்டுக்கு இப்ப வரேன், இப்ப அரசியல் பேசுறேன். மற்ற மாநிலங்களில் ஓட்டை வந்து துச்சமா மதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டினுடைய மதிப்பு 20,000 ரூபாய் திமுக மட்டும் கொடுக்கும். நான் எப்படி அதை விட்டுருவேன்? தமிழ்நாட்டினோட அதனுடைய மதிப்பு 20,000 ரூபாய். நான் ஓட்டு போட்டால் எனக்கு பணம் கிடைக்கும். இல்ல, குறிப்பிட்ட திமுகன்ற கட்சியை மட்டும் நம்ம சாட முடியாது. இல்ல, பல கட்சிகளையும் இங்க என்னென்ன தேவைகள் கொடுக்கணும் அது கொடுக்கும். 26,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 20,000 திமுக கொடுக்கும், எடப்பாடி ஒரு 4,000 ரூபாய் தான் கொடுப்பாரு, நாத்தாக்கா பணம் கொடுக்க மாட்டாங்க, பிஜேபி பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 20,000 வேணா 26,000 மாற்றிக்கும். தாவேக்காவை விட்டுட்டீங்க. தாவேக்கால பணம் கொடுக்க போறதில்லை இப்போ. அதுக்கு நான் அப்புறம் வரேன், அதுக்கான காரணத்துக்கு நான் வர்றேன். கொடுக்க போறதில்லை. ஸோ ஒரு வாக்கு மதிப்பு என்னங்கிறது தமிழ்நாட்டுக்கு அதிகம். அதனால தான் இப்போ நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த 85% ஒரு கதையை சொன்னேன் இல்லையா? 100%, அதில் 30%, 27% ஓட்டு போடுறது இல்லை, 12% நீக்கிட்டாங்க. அப்போ மீறி ஒரு 15% இருக்குல்ல, அது யாருங்கிறது சொல்லணும்னா, ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அங்கே வாக்குப்பதிவு எவ்வளோக்கு வருது? 85-86% வருதா வரலையா? சாதாரணமாக 70% வாக்கு இருக்கிறது. இடைத்தேர்தல் நடந்தால் 85% வருதா இல்லையா? அவங்களாம் எங்கே இருந்தாங்க? ஏன் இப்போ ஓட்டு போடணும்னு வந்தாங்க? 5 வருடம் ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காருங்கிறாங்க, அதுக்கே அவங்க ஓட்டு போடலை. கடைசி 1 வருஷமோ 1.25 வருஷமோ ஒருத்தர் வரப்போறாரு, அதுக்கு போய் ஏன் ஓட்டு போடுறாங்க? பிகாஸ் 20,000 ரூபாய் கொடுப்பாங்க. உதயநிதி படத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில நான் ரொம்ப நொந்து போனாலும் பரவாயில்ல, அந்த ஊர்ல எனக்கு கொடுக்கறதெல்லாம் சிக்கன் பிரியாணி, ஆட்டு பிரியாணின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஊர்ல நாய்கள்லாம் காணாம போகுது, என்னுடைய பிரியாணி நாய் பிரியாணியா கூட இருக்கலாம், இருந்தும் நான் வர்றேன், சாப்பிடுறேன், உதயநிதி படத்தை பார்க்குறேன், அதையும் மீறி நான் போய் ஓட்டு போடுறேன்னு இடைத்தேர்தலில் பண்றீங்களா இல்லையா? அப்போ 85% தானே. அப்போ 112 உயிரோட இல்லாத அல்லது போட முடியாத 2 இடத்தில் வாக்குள்ள இவங்க தானே.
ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே மெயின் கேள்விக்கு வர்றேன். இப்பயும் டபுள் வாக்கு உள்ளவங்க ஒரே தொகுதியில் ஒரே ஏரியாவில் தேவாலயத்தை சொல்லி ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கே 250 வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 250 வாக்குகளில் அங்கே 250 பேர் இல்லை, 2 பேரோ 3 பேரோ தான் இருப்பாங்க. இவங்க சத்தியமாக ஓட்டு போடுவாங்க, 250 வாக்குகள் போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இந்த நாட்டின் மேலே அக்கறை இருக்குன்னா, ஒன்றா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சி கரெக்டான பூத் கமிட்டி மெம்பர்ஸை வைத்திருக்கணும். அவன் விலை போயிட்டான்னா பிரச்சனை. எம்எல்ஏ விலை போனாருன்னு வச்சுக்கோங்க, கமிஷன் வந்து தப்பான ஆளுக்கு போகும். ஆனா பூத் ஏஜென்ட் தப்பு பண்றவன் ஏழையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ண தப்புனால தவறான ஆளு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. ஸோ அப்போ பூத் ஏஜென்ட் தான் கோடீஸ்வரனா இருக்கணும். ஒரு கட்சி தன்னுடைய 1100 பேர் இவ்வளவுதானே ஒரு பூத் மேக்சிமம். அந்த 1100 பேர்ல தன்னுடைய கட்சி பூத் ஏஜென்ட்டா பணத்துக்கு அடிமையாகாத, போதைக்கு அடிமையாகாத, பெண்களுக்கு அந்த உமனைசிங் பண்ணாத அவங்கள மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். திமுக இவர்களை பணம் கொடுத்தோ, போதை ஏற்படுத்தியோ, பெண்களை கூட்டி கொடுத்தோ வாக்குகளை வாங்கும். அப்போ கட்சி என்ன பண்ணணும்? திமுக நான் சொல்றதுனுடைய நோக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க கேட்ட கேள்வியிலும் கள்ள ஓட்டுங்கிற மேட்டர் அதுக்குள்ளதான் வந்தது. பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்ல இதுல நம்ம வைக்கிற அலிகேஷன் தான் இதெல்லாம் பண்ணலாம். அலிகேஷன்ங்கிறதுனால தான் உங்ககிட்ட வைக்கிறேன். உண்மையா இருந்ததுன்னா நான் நீதிமன்றத்துக்கு போயிருப்பேன். எனக்கு தெரியாது, அலிகேஷன்ங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லைன்னா நான் நீதிமன்றத்துக்கு போயிருப்பேன். திமுக அப்படி தப்பு பண்ணாங்கன்ட்டு போயிருப்பேன். நானும் ஒத்துக்கிறேன், அலிகேஷன் தான். நான் ஒரு கருத்தை தான் எடுத்து வைக்கிறேன். அப்ப பிஜேபி யாரை பூத் ஏஜென்ட்டாகவோ அல்லது பூத் கமிட்டியாகவோ அல்லது வார்டில் அந்த பூத் ஸ்லிப்பை வைத்துக்கொண்டு ஆளுகளை பார்க்கிறவங்களை யாரை வைக்கணும்னு சொன்னா, பணத்திற்கு அடிமையாகாத, போதைக்கு அடிமையாகாத, பெண்ணுக்கு எந்த விதமான தவறுகளுக்கும் செய்ய முடியாத ஒரு ஆளைத்தான் நீங்க வைக்கணும். அது உங்களுடைய பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? கட்சியுடைய பொறுப்பு. அதை செய்ய தவறுனீங்கன்னா அப்புறம் திமுகவை திட்டி என்ன பண்ண போறீங்க? இப்போ இன்னும் ஒரு விஷயமாக பெங்கால்ல பாக்குறோம். பெங்கால்ல நிறைய எஸ்ஐஆருடைய வேலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் மரணம் அடைஞ்சாங்கன்றது. அதை தாண்டி ஒரு 50 வயசு கிட்டத்தட்ட 40-50 வயசான பாஸ்கர் அப்படின்றவர் வந்து அதனோட டாக்குமெண்ட் சரியாக இல்லை, ஸோ அதனால என்னுடைய வாக்கு போயிடுமான்னு நினைச்சு ஒருத்தர் சூசைட் பண்றாரு. தன்னுடைய தந்தையின் பேர்லும் அப்பா பேர்லையும் ஒரே உபாதியா அப்படின்றது வர்றதுனால தந்தையோட பேருக்கு போல அவர் பேர் பின்னாடி வந்து மாமனாருடைய பேர் இருக்கு, ஸோ டாக்குமெண்ட்ல எதுன்னு சொல்லி அவருக்கு வாக்கு இல்லை அப்படின்ற நிலை வர்றதுனால என்னுடைய வாக்கை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சூசைட் ஒருத்தர் பண்றாரு. ரேஷன் கார்டில் ரேகை வச்சாதான் கொடுப்பாங்க. 60 வயசு உங்களுக்குமே அப்படி தானே? நீங்கள் ரேஷன் கார்டில் போய் அரிசி வாங்குறீங்கன்னா ரேகை வச்சா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 60 வயசுல மேலே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கை ஆடும், ரேகை வைக்க முடியாது. அவன் வளர்த்தது அநியாயமாவோ தப்பாவோ இருந்தால் அவன் பிள்ளை கூட அவனுக்கு சோறு போடுறதில்ல. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து அந்த ரேஷன் கார்டு, அதில் கொடுக்கப்படுகின்ற மோடி ஐயா கொடுக்குற 20 கிலோ அரிசி. ரேகை சரியாக பதியலைங்கிறதுக்காக அவருக்கு அரிசி கொடுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை தான் நம்ம மெய்யமாக பேசணும். புரியுதுங்களா? தவறு எப்படி வேணாலும் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரேகை இல்லை, முடியாது. அப்போது நம்மளுடைய கடமை நேர்மையாக அதை எடுத்துகிட்டு போகிறது, நம்மளை பார்த்துக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும்னு பண்ணுறது. இது செய்தால்தான் அதை செய்ய முடியும். நீதிமன்றத்தில் சரியான பேப்பர்ஸ் கொடுக்கலன்னா பாமகவுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைக்காது. திமுக ஒரு கேஸை நடத்துதுன்னு சொன்னால் அது சரியான டாக்குமெண்ட்டை கொடுக்காது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அன்புமணி திரும்ப சொல்கிறாரு. எடப்பாடியும் அதை திரும்ப சொல்கிறாரு. ஸோ யார் நடத்துகிறாங்க, யார் வழி நடத்துகிறாங்க, அவங்க கரெக்டான ஆள் இல்லாமல் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. இதை நான் ஏன் உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இன்டைரக்டாக பதில் சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்கள். ஒரு 60+ இருக்கிற, 70+ இருக்கிற, 80+ இருக்கிற ஒருத்தனுக்கு ரேகை பதியலைங்கிறதுக்காக அவனுக்கு அரிசி கொடுக்க மாட்டேன்றாங்க. அவன் எங்கே போய் நிற்பான்? பிச்சை எடுப்பானா? அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் அந்த ரேஷன் கடையில் இருக்கிறவனுக்கு வரணும்ல. அவன் ஏன் உங்களை தவிர்க்கிறான்? உங்கள் கார்டனுடைய அரிசியை வெளியில் விற்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு குடும்பத்தை நல்லா வளர்த்துருக்கணும். ஆண்டவன் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிட்டான். நம்மளுடைய பொறுப்பை தவிர அதில் வேற எதுவுமே இல்லை. இதுதான் என்னுடைய பதில் உங்கள் கேள்விக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு தவறு இருக்கு அப்படின்ட்டு இது ஒரு தவறு அப்படின்ட்டு இதே நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொன்ன தவறை திரும்ப சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு இந்த 70 வயசு ரேகை பதியலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வியை திரும்ப கேளுங்க. அது மாமனாருடைய பேர் இருக்கு, தந்தையோட பேருக்கும் மாமனாருடைய பேருக்கும் முக உபாதியா அப்படின்ற லாஸ்ட் பேர் வர்றதுனால தந்தை பேருக்கு போல மாமனார். வன்முறையை விட கேவலமானது தற்கொலை. வன்முறையை விட கேவலமானது தற்கொலை. பாக்குறவங்க அதை வெரிஃபை பண்ணி பிஎல்ஓ நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா ஹீல் கெட் அ ஹோப் இல்ல. உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன்,
நான் போய் என்னுடைய அதிகாரிக்கிட்ட லெட்டரை கொடுத்து அந்த லெட்டரை வந்து அவன் மதிக்கலைன்னு சொன்னால் நான் அந்த லெட்டருடைய காப்பியை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு டிவி சேனல்கிட்ட இப்படி நிறுத்திட்டு என்னுடைய பேர் இப்படி இருக்குது, அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது நியாயமானு கேட்டு பாருங்கள். சார், சாமானிய மக்களுக்கு இந்த இதுல இருக்கவங்களுக்கு அதனுடைய தேவையும் நிலையும் புரியுமா? அப்படி இல்லைன்னா அந்த ஊர்ல ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற கட்சிகள் இந்த வேலையை செய்யணும். சாதாரணமான ஒரு விஷயம், பேர் மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாஸ்போர்ட் வாங்குங்க. நான் என்ன பண்றேன், ரவிச்சந்திரன், டிடி சீனிவாசன் ரவிச்சந்திரன், இதான் என் பேர். ஃபுல் நேமே எழுத சொல்றான், எழுதிட்டேன். அவன் சீனிவாசன் ரவிச்சந்திரன் எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறான். நான் இனிமிரேஷன் செக் பண்ண போனா ஆர் யூ சீனிவாசன் அப்படிங்கிறான். நான் இல்லைங்கன்ட்டு என்னை வெளில அனுப்பிச்சிருவான். பாஸ்போர்ட்டில் நடக்கிறது பெரிய பணக்காரங்களுக்கு நடக்கிற தவறு. யுவர் ஜாப் இஸ் டு கரெக்ட் இட், வேற வழி இல்லை. அப்படி இருந்ததுன்னா, அது சாமானியனுக்காக இருந்ததுன்னா, என்னுடைய பேர் நீக்கப்பட்டிருந்ததுன்னா அவன் ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ண முடியாதவன் தற்கொலை பண்ணிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. அவன் குழந்தை பார்த்துக்கிட்டு இன்னும் தப்பு பண்ணுவான். நான் அந்த குறிப்பிட்ட அந்த அன்பரை சொல்லலை, அவன் எந்த காரணத்துக்காக வேணாலும் தற்கொலை பண்ணியிருந்துருக்கலாம், நான் அதுக்குள்ளே வரல. அனிதா வந்து சிஎம் போய் பார்க்குறாங்க, கூட்டிகிட்டு போனது பிரின்ஸ் கஜேந்திரகுமார். அடுத்த நாள் அவங்க இறந்து போகிறாங்க. நான் எப்படி வேணாலும் யோசிக்கலாம், அந்த பொண்ணு தான் யோசிச்சிருக்கணும். அந்த சாவை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இது அலட்சியம் இல்லை, கோழைத்தனம். வன்முறையை விட மோசம் தற்கொலை செய்து கொள்வது. ஆனால் அது தேர்தல் ஆணையத்தின் மேலே நீங்கள் பழி போடுறீங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து இட் இஸ் எ சென்ட்ரல் பாடி, மோடியோடைய ஆட்கள் நினைக்கிறீங்க. மாநில அதிகாரிகள் தான் அதில் வேலை செய்கிறாங்க. உனக்கு சண்டை போட தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சண்டைனா அடிச்சு கிடிச்சு அப்படி கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. ஒன்னே சொல்லட்டுமா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்துட்டு இடியாப்ப சிக்கலா தெரியுதுன்னு இல்லையா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர்கிட்ட ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை கொடுங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். எனிமரேஷன் ஃபார்ம்லையும் பின்னாடி தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் இருமொழி கொள்கையில தான் எழுதிருந்து, இந்தியில ஒன்றும் எழுதல. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுங்க. ஒரு டவுட் கூட கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஃபில்அப் பண்ணி கொடுக்கட்டும். படித்த லட்சணம் அது. ஸ்டாலின் சொல்லல, நம்ம படிப்பை சொல்லி கொடுத்தவனுடைய லட்சணம் அது. நான் கவனிச்சுக்கிட்ட லட்சணம் அது. ஃபார்ம் நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை நான் திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். எத்தனை பணம் செலவு பண்ணிட்டு கேட்கிறேன், எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டு வந்து கேட்கிறேன். சும்மா கேட்கிறேன் நான் உங்ககிட்ட ஃபார்மை கொடுத்து இல்லையே. எத்தனையோ அதிகாரிகள் வேலை செய்யறாங்க. சார், இந்த ஃபார்ம் வந்ததுனால எனக்கு ஒரே மனச்சுமை ஆகி என்னுடைய வேலை பது அதிகமாகி நான் செத்து போறேங்கிறான். அவனுக்கு பென்ஷன் தான் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? அவன் வாழ்ந்திருக்க வேண்டிய காலகட்டம் போயிடும். ஏன் வன்முறையை விட தற்கொலை கோழைத்தனம்னு சொல்றேன்னா, சனாதனத்தில் ஒரு கருத்து உண்டு. நீ வாழும் காலத்தை வாழாமல் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீதி காலத்தை ஆவியா அலைவீங்க. இந்த ஆவியா அலையிறதுல ஒரு கொடுமை இருக்கு. இப்போ நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னை திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது எனக்கு தெரியாது, நான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுவேன். ஆனால் ஆவிக்கு அது தெரியும். டேய், உன்னை திட்டுறா, நீ உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கிறான்னு அவன் புழுங்க தான் முடியும், வேற வழி இல்லை. ஸோ தயவு செய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க சொல்லுவேன். உங்கள் காலம் என்னமோ அந்த காலத்தில் போங்க அப்படின்னு சொல்லுவேன். திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய கடமையை நான் செய்யாத ஒரே காரணத்தினால ஒரு தப்பு நடந்ததுன்னா பழியை தூக்கி தேர்தல் ஆணையத்தின் மேலேயோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்காக வேலை செய்கிற தமிழக அதிகாரிகள் மேலேயோ போடாதீங்க. இப்போ பிரயோஜனம் இல்லை. இப்போ 2026 தேர்தலில் இந்த எஸ்ஏஆர் ரிவிஷனுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஒருவேளை திமுகவுடைய கூட்டணி ஜெயிக்குது அப்படின்ட்டா எந்த ஒரு ஸ்டாண்டு திமுக எடுப்பாங்க? தோல்வியுற்றா வந்து எஸ்ஐஆர் மேல பழி போடுவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஜெயிச்சா எந்த மாதிரி இந்த எஸ்ஐஆரை வச்சு திமுக கூட்டணி? எங்க அம்மா அமெரிக்கா போனாங்களா, ரொனால்ட் ரீகன் பிரசிடென்ட் ஆனாரா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். வெற்றி பெற்றால் என்ன? வெற்றி அவங்க பெற்றிருந்தால் 23,400 கோடியை ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணோன்னு முடிவு பண்ணி பூத் ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு, இப்போ ஃப்ரெஷ் பூத் ஸ்லிப்பு. முன்னாடியாவது திமுகவுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் ஸ்டாலின் ஐயாவாக இருந்திருந்தேன்னா இருக்க வேண்டாம் ஆண்டவ புண்ணியத்தில், பட் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தல் ஆணையம் தயவு செய்து உஷாராக கவனிங்கள். செத்தவன் பேரெல்லாம் சொல்லி எங்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடுறாங்க, ஓட்டு போடாதவன் பேரெல்லாம் சொல்லி எங்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடுறாங்க. எப்படியாவது அதை நீக்கிக்கிட்டு நல்லவர்களை மட்டும், அதாவது உயிரோடு இருக்கின்றவர்களை மட்டும், ஓட்டு போடுகின்றவன் மட்டும் பேரை எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்? அப்போ தான் நான் கொடுக்குற 20,000 எனக்கு ஓட்டாக வந்து சேரும். இல்லைன்னா செத்தவன் கணக்கில் போயிடும், டாஸ்மாக்கு போயிடும், அல்லது வேற ஏதோ கடனை அடைப்பதற்கு போயிடும். ஸோ இஷ்யூ என்னன்னா, கிட்டத்தட்ட 23,400 கோடி செலவு பண்ண போகிறாங்க. 23,400 கோடி அவங்க உழைத்து சம்பாதித்த பணம் அல்ல. தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி வருடத்தில் 2 பேருக்கு 30,000 கோடி போகுது. 5 வருடமாக 1,50,000 கோடி போயிருக்கு.
தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி. எனக்கு தெரியாது, நான் என்ன மோப்பநாயை வச்சு பிடிச்சேனா? கிடையாது. எப்படி வந்ததுன்னு வேணா என்னால் யூகிக்க முடியும். கனிம வளத்தில், மணலில், சாராயத்தில் வந்ததுன்னு நான் யூகிக்க முடியும். 1000 கோடி ரூபாய் கேஸை ஒழுங்காக நடத்தினாங்கன்னா டாஸ்மாகில் விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த 1,50,000 கோடியில் 2024 12,000 கோடி செலவு பண்ணாங்க. அப்போ அவங்க எய்ம் பண்ணது 10% வாக்கு. இப்போ 23,400 கோடி செலவு பண்ண போகிறாங்க. ஏன்னா எய்ம் பண்ணுறது 20% வாக்கு. 23 + 12 35, நடுவில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு 1000 கோடி. இவ்வளவுதான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. மீதி தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி அந்த 2 பேர்கிட்ட மட்டும் 1,15,000 கோடி போயிருக்கு. இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 5 வருடத்தில் 1,50,000 கோடி இருக்காது, 4 லட்சம் கோடி இருக்கும். அதனால ஜாகிரதையா இருங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணித்து ரொம்ப நன்றி சார்.